ஓம் நமச்சிவாய. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். 147 குழி சவுத் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள அருமையான பெஸ்ட்டு வாஸ்து பிளான். ஸோ இந்த அளவுலேயே நீங்கள் அப்படியே நாங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அளவு கட்டிக்கோங்க. ஸோ இதில் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு எந்த அளவும் நீங்கள் மாற்றம் செய்யாமல் வெளியளவு எடுத்துக்கணும். உள்ளுக்குள்ளே சின்ன நீங்கள் மாற்றம் செஞ்சுக்கலாம். நிறைய அன்பர்கள் எங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கனாக்கா, நீங்கள் குழி மாத்திரம் சொல்லுங்கள், நாங்கள் பிளான் போட்டுக்கிறோன்னு சொல்கிறாங்க. மூலைகள் தப்பானாலும், ஒவ்வொரு கார்னர்ஸில் தப்பானாலும் உங்களுடைய பலன் மாறுபடும். அதனால் தயவுசெய்து எங்கள்கிட்ட ஒரு நீங்கள் பிளான் நீங்கள் போட்டிருக்கிறத அனுப்பி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வரைபடத்தை பார்ப்போம். ஸோ 26 அடி 1.5 45 ஸோ 147 குழி 34/34 ஆல் வகுக்கணும். 147 குழி. திருமணம் செய்யும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்ப்பது போல் மனை கோளும்போது வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த குழிகள் பார்க்க வேண்டும். பெரிய பெரிய அரண்மனையில் வசித்த ராஜாக்கள், மன்னர்கள் மற்றும் இப்போ இருக்கிற ஒரு பெரிய தலைவர்கள் அனைவரும் இந்த குழி கணக்கை பார்த்து வீடு கட்டி அதன்படி சிறப்பாக வாழ்கின்றார்கள். அதை எளிமையாக்கி சுருக்கி நான் இதை வகுத்து உங்களுக்கு நான் பலன்களாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். அதன்படி நீங்கள் செயல்பட்டோமேயானால் இந்த குழி கணக்கில் இருக்கிற ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 5Gங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இது ஈசான மூலை, வாயு மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை. ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு இருக்க வேண்டும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்க வேண்டும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே கட்டட வேலையை ஆரம்பிக்கும் போது வானம் தோன்றது மட்டும் ஈசான மூலையிலேருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம்தான் நீங்கள் கன்னி மூலையிலேருந்து எப்போவுமே கட்டடங்கள் கட்டுவது, அதுக்கப்புறம் லிண்டல் காங்கிரீட் போடுறது, ஏன் சென்ட்ரிங் போடுறது, இது எல்லாமே பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஆணி மாதத்தில் சென்ட்ரிங் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக போடலாம். தலைவாசல் கண்டிப்பாக நீங்கள் வைக்கக்கூடாது. ஸோ ஆணி மாதத்தில் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அது நீங்கள் பார்க்கலாம். வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலை ஆரம்பிக்கக்கூடாது. போர் போடலாமா? போடலாம். ஆல்ரெடி நீங்கள் வாஸ்து செய்திருந்தீங்கன்னாக்கா தாராளமாக போர் போட்டு கட்டட வேலையை நீங்கள் துவங்குறதாக இருந்தால் நீங்கள் வாஸ்து செஞ்சுருந்தீங்கன்னா கட்டட வேலையை துவங்கலாம். 147 குழி சிம்ம மனை. ஸோ 9 பொருத்தம் உள்ளது. வரவு 12, செலவு 3, அப்போ மீதம் எப்பொழுதும் 9 இருக்கும். யோனி கார்டன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார். கணவன் மனைவி ஒற்றுமைதான். நட்சத்திரம் சுவாதி உத்தமம். வாரமும் மத்திபம். வாரமும் அங்கிசமும் மத்திபம். ஜாதி வைசிய ஜாதி உத்தமமான பலன். திதி திருதியை ஜெயம். ராசி மீனம் சுகம். வயது பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா 69 ஆண்டுகள் நலம். இப்போ நாங்கள் ஈசான மூலையிலேருந்து முன்னையும் வர்றேன். ஈசான மூலையில் பூஜை அறை, வாசல் ஈசான்யத்திலேருந்து அக்னிக்கு உள்ள வாசல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வாயு மூலையில் ஒரு 16க்கு 10 பெட்ரூம் வித் பீரோ, கன்னி மூலையில் டாய்லெட்டு. அதுக்கப்புறம் ஹாலினுடைய கன்னி மூலையில் பெட்ரூம் வித் பீரோ. என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட சென்டர் பாகத்தில் இருந்து அக்னியில் கிச்சன் வச்சுட்டு வெராண்டா வச்சுட்டு ஹால். ஸோ கிரில் டோரு, மெயின் டோரு, வாசம். ஸோ எங்ககிட்ட ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்கு தடையாக உள்ளது, டிலே ஆகிக்கிட்டே இருக்குனாங்க. அவங்க வீடு போய் வாஸ்து பார்த்தேன். இந்த பீரோவை இந்த ஈசான மூலையில் வச்சுருந்தாங்க, மேற்க பார்த்து வச்சுருந்தாங்க. இந்த பீரோ நகட்டணும்னு சொன்னேன். பெரிய பீரோ, வெயிட்டான பீரோ, நகட்டவே முடியாது. அவ்வளோ வெயிட்டாக வச்சுருக்கீங்களா, அதை கண்டிப்பாக நகட்டணுன்னு. இல்லை வேறு எங்கேயும் வைக்க முடியாது, இது தவிர வேறு ஏதாவது சொல்லுங்கன்னாங்க. இது நகட்டினீங்கன்னா 3 நாளில் உங்கள் மகளுக்கு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு வரும்னு. இது நகட்டி வச்ச கடைசி ஒரு 3 நாட்கள்லேயே அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஸோ ஈசானத்தில் உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து விதமான பலன்கள் வெளியில் இருக்கும். எப்போ நகட்டி கன்னி மூலையில் வைக்கிறீங்களோ அங்கே கழிவுகள் இல்லாமல் இருந்தால். ஈசான மூலையில் பீரோ நிறைய வீடுகளில் இருக்குது. ஈசான மூலையில் பீரோ வச்சோம்னா பொருள் சேர்க்கை இருக்காது, கஷ்டமும் மன வருத்தமும் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ கன்னி மூலையில் பீரோ வச்சோம்னாக்கா பொருள் சேர்க்கை ஏற்படும், அபரிமிதமான செல்வம் சேரும். கட்டில் மேற்கு சோத்தை ஒட்டி போட்டோம்னாக்கா ஆரோக்கியமாக இருப்பார்கள். வாயு மூலையில் பெட்ரூம் அமைத்தோமையானால் அப்பா அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறையாக இருக்குது. நடந்து போகும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க, அவங்கள நாங்கள் தான் கூட்டி பார்த்துட்ருக்கோம்னா இந்த மூலையில் வச்சோம்னாக்கா உடனே ஆரோக்கியமாகி கடன்னு நடப்பாங்க. வேகமாக நடப்பாங்க. இருந்ததை விட ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க. அவருக்கு வயசு 80 ஆகிடுச்சு, அதை விட ஃபாஸ்ட்டாக நடப்பார். நிறைய பேசுவார். நிறைய அன்பர்களை கூப்பிட்டு வச்சு பேசுவார். ஸோ இந்த இடத்துல பெட்ரூம் வைங்க, அவங்களுக்கு கொடுங்க. வேறு ஊரில் இருந்தாலும் இங்கே கூட்டி வச்சுக்கோங்க.
பூஜை அறை ஈசான மூலையில் இருந்தால் நலமாக இருப்பீர்கள். நார்த் ஈஸ்ட் ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். ஸோ இந்த மூலையில் வந்து குரு பகவான் உண்டானதில் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்த பூஜை அறை வைத்தோமையானால் நீங்கள் கோடீஸ்வரன். ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்று கேதுவோடு சேர்ந்துருந்தால் இந்த வீடு கட்டி உள்ளே போனோன்னு நீங்கள் கோடி கோடியாக சேர்ப்பீங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும் என்றதுக்கு மெஷின் 2 வாங்கி வச்சுக்கோங்க, 1 பத்தாது. குழந்தை பாக்கியம் எங்களுக்கு வந்து குறையாக இருந்துச்சுன்னா கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் விட்டு கட்டுங்க, மேற்கு வச்சும் குறைவாக வச்சு கட்டுங்க. 2 ஆண் குழந்தை பிறக்கும். அந்த பெண்ணுக்கு ரொம்ப நாளாக 5 வருஷம் ஆகிடுச்சு. நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க, இப்போ வீடு கட்டும்போது என்ன செய்யலாம்? கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் வச்சு கட்டுங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வருவாள். ஸோ வந்து மகாலட்சுமி வருவாள். அதுக்கப்புறம் தான் வந்து ஆண் வாரிசு உருவாகும். அப்போ பொம்பளை பிள்ளை பிறக்கும். அதுக்கப்புறம் வந்து முருகன் வருவார். அப்போ வந்து நீங்கள் கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் விட்டு வடக்கு பக்கம் நிறைய காலி இடம் விட்டால் பொருள் சேர்க்கு. பூஜை அறை இங்கே வச்சோம்னாக்கா இறைவன் குடிகொள்வான். கும்பராசியில் யாராவது இருந்தாங்கன்னா கும்பம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபத்திற்கும் கன்னிக்கும் மகரத்திற்கும் தெற்கு திசை யோகம். மகர ராசிக்கு 7 நடந்துக்கிட்டே இருக்குது. திருநள்ளாறு அல்லது திருக்கொல்லிக்காடு தனி சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு தெற்கு திசை யோகம். இந்த குழிக்கணக்கெல்லாம் சரியாக வச்சு வீடு கட்டுங்க. உங்களுக்கு வரைபடம் தேவைப்படுறவங்க, வரைபடம் சரி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் அடியன் எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். KJC 10 விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் அடியன் வந்து கிட்டத்தட்ட 925 வீடியோவுக்கு மேலே நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். குழிக்கணக்கும் கணவன் மனைவி ஜாதகமும் காரண 4 மூலையும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட்டையும் பார்த்து அடியேன் வரைபடம் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.